நீட் 2025 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா நீங்க நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் தான். ஸோ ஸ்டடி பிளான் தெளிவா இருக்குது, ஒரு வெயிட்டேஜ் ஆர்டர் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஒரு சாப்டர்ல இருந்து 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அந்த சாப்டர்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டே படிச்சு வச்சிருக்கோம். ஸோ அப்படி ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு பார்க்க போறோம். அண்ட் ஆல்ரெடி பயாலஜிக்கு உங்களுக்கு இது மாதிரி டே வைஸ் ஸ்டடி பிளான் கொடுத்தாச்சு. ஸோ செக் பண்ணலாம் அப்படின்னா அதையும் நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது போக உங்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுனே தெரியல அப்படின்னு எதெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதையுமே மறக்காம எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ பயாலஜிக்கு உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் என்ன, ஏன்னா இந்த தடவை நமக்கு சாய்ஸ் கிடையாது. அப்ப எல்லா சாப்டர்ஸ்க்குமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் இருந்தாலும் இந்த 30 டேஸ்ல எதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது கெமிஸ்ட்ரியில தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் பாண்டிங், கெமிக்கல் கைனடிக்ஸ் இது எல்லாமே வந்து அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ சடனா வந்து லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்கறாங்க. பட் இருந்தாலும் வெயிட்டேஜ் படி பார்க்கும்போது இந்த சாப்டருக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கு. சேம் அப்ளைஸ் வித் கெமிக்கல் பாண்டிங். நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. அண்ட் நீங்க எந்த புக் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு டக்குனு என்சிஆர்டி அடாப்ட் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்கே எடுத்து படிங்க. ஸோ அதுல நம்ம நிறைய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட எக்ஸாமுக்கு படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை எடுத்து கூட நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அண்ட் டெஃபினட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நான் பிடிஎஃப் அடுத்து கொடுக்க போறேன். ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் எல்லாமே வந்து அதில் அப்லோடட் இந்த வாட்ஸ்அப் சேனல். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ண ஓகே. ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த கமெண்ட். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த சேனல் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் அதுலயே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த சாப்டர் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் எப்படி வந்துட்டு நமக்கு நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுட்டா டோன்ட் ஹேவ் டு வரி. சரியா? ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் இருக்கு, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஜிஓசி ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு அடுத்து ஃபுல்லா ஆர்கானிக் தான். ஹைட்ரோகார்பன்ஸ், ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஆரன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈதர்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் ஆசிட்ஸ். ஸோ அமைன்ஸா இருக்கட்டும், பயோமாலிகுல்ஸ் இருக்கட்டும், இது எல்லாமே அதிக வெயிட்டேஜ். ஸோ வெயிட்டேஜ் ஆர்டர்ல இந்த சாப்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அடுத்தது ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். பி பிளாக் ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர் தான். ஸோ நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, இல்லைன்னா வந்துட்டு நம்ம இந்த டேல வரும்போது நம்ம தெளிவா படிச்சிடலாம். ஸோ பி பிளாக் 1 and 2 ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது வந்து சொல்யூஷன் டிஎன்எஃப் பிளாக், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி விரும்பி படிச்சவங்க சூப்பரா மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் 3 days ஏதாச்சும் ஒரு சாப்டர்ஸ் நம்மளால கிளியரா படிக்க முடியல அப்படின்னு பேக்லாக்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ வரிசையா அடுத்த நாள் எல்லாமே நம்ம ரிவிஷன் தான். ஸோ நிறைய ப்ராக்டிசிங் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் இனி நமக்கு இங்க நீட்ல தேவை. ஸோ நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ல தியரியை ஓரளவு படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வச்சாச்சு. ஸோ இங்க அதை வச்சு நம்மளால எவ்வளவு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியுது அதுதான் இங்க விஷயமே. ஸோ அதே மாதிரி நம்ம பிசிக்ஸ்க்கும் பார்க்கலாம். ஸோ பிசிக்ஸை பொறுத்தவரை சாப்டர்ஸ் டாப் சாப்டர்ஸ் இங்க இருக்கு. அண்ட் இருந்தாலும் இங்க நீங்க வந்துட்டு டாபிக் வைஸ் படிக்கிறது வில் பி பெஸ்ட். பிகாஸ் ரிப்பீட்டடா ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ்ல கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு டீடைல் அனாலிசிஸ்லாம் நானும் உங்களுக்கு அடுத்த வீடியோவா போடுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு நீட் படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது இன்னுமே ஒரு கிளியர் ஐடியா இல்லாம இருக்கு. ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா படிக்கிறது, பப்ளிக்கோட ப்ரிப்பரேஷனும் நீட்டோட ப்ரிப்பரேஷனும் ஒரே மாதிரி பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்டர் செமி கண்டக்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த செமி கண்டக்டர்ஸ்ல நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஸோ பேட்டர்னை நம்ம ஸ்பிளிட் பண்ணும். இப்போ அதை சொன்னோம் அப்படின்னா நமக்கு பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த அனாலிசிஸ் நானே பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோல அதை சொல்றேன். பிகாஸ் பிசிக்ஸை வந்து நம்ம ஈஸியா படிக்கலாம். ஸோ சாப்டர் கரெக்டா பிரிச்சுட்டு ஒரு தடவையும் லைக் என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க, ஸோ அந்த டைப்ல என்ன நான் கிளியரா பார்த்துருக்கணும், புக்ல அந்த டாபிக்ல நம்ம என்ன கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணணும், என்சிஆர்டியோட ஸ்டெப்ஸ் எடுத்து போட்டுட்டு அண்ட் அந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கிளியர் பிக்சர் நான் ஒரு சாப்டருக்கு உங்களுக்காக சால்வ் பண்ணி காட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி வந்து மித்த சாப்டர்ஸ்க்கு சால்வ் பண்ணா நான் உங்களுக்கு அது பிடிஎஃபாவும் கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த பிசிக்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான. அண்ட் அடுத்த டேஸ் பிகாஸ் இது எல்லாமே வந்து டாபிக் வைஸ் தான் இருக்க போது. ஸோ இந்த பிளானை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய மார்க்ஸ் இந்த இதுலயே நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ பயோக்கான ஒரு கம்ப்ளீட் பிளானும் நம்ம பார்த்தாச்சு, கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு. அதே மாதிரி பிசிக்ஸ்லயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆர்டர் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டடி பிளானும் இங்க ரெடியா இருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம கடைசி ஒரு 4-5 நாள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் திரும்பவும் இருக்கா நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். அண்ட் டாபிக் வைஸ் வந்துட்டு ஒரு டாபிக் ஓகே நார்மலா சொல்லும் அப்படின்னா நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஒரு சாப்டருக்கு ஒரு 200-300 கொஸ்டின்ஸ் ஆச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அப்பதான் கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமா இருக்கும். அண்ட் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ யோசிக்காம ஆன்சர் பண்ண வேண்டிய டைம்ல இருக்கும். பிகாஸ் டைம் ரொம்ப கம்மி. அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு இந்த சாய்ஸ் கிடையாது. ஸோ அதனால
11th and 12th சிலபஸ்ல படிச்சதை தரோவா நம்ம படிச்சுட்டு, நம்ம ஸ்டேட் போர்ட் புக் யூஸ் பண்றீங்கன்னா அதை படிங்க, என்சிஆர்டியை வச்சு கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பிசிக்ஸ் சாப்டர் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், பயோ படிக்கிறோம். ஸோ இப்படி நம்ம ஒரு 3 to 4 hours 3 to 4 hours ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 16 மணி நேரம் படிச்சாதான் ஓகே. ஸோ நம்மளால அடுத்த 30 daysல ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வர முடியும். ஸோ இன்னுமே நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்க வேணாம். ஸோ 16 hours நான் படிக்க போறேன் அப்படிங்கிற டார்கெட்டை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு 4 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு 12 hours ஆயிடும். ஸோ அந்த சாப்டர்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு கொஸ்டின் சால்விங்க்கு இன்னொரு 5 hours அந்த மாதிரி நம்ம எடுத்து நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நீங்க என்ன கொஸ்டின் பேங்க் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ நீங்க அதை வச்சும் கூட நிறைய டாபிக் வைஸ் சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த பிளான் கரெக்டா ஃபாலோ பண்ணி டாபிக்ஸ் இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாபிக்லாம் நம்ம முடிச்சிட்டோமா, கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்குமா அப்படிங்கிற டே டு டே ரீசெக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கான்செப்ட் கிளாரிட்டிக்காக ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் ஸ்டே டியூன். அண்ட் வேற என்ன ஹெல்ப் நீட் ரிலேட்டடா வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.